இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே மகிமை டிவி நேயர்களுக்கு இந்த மகிமை நேரம் மூலமாக உங்களை சந்திப்பதிலும் வாழ்த்துதலை வணக்கத்தை சொல்வதிலும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அருமையான காலை நேரத்தில் தாளந்துகளை பயன்படுத்துகிறவன் தேவனுக்கு முன்பாக அங்கே கம்பீரமாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறான். இல்லை என்று சொன்னால் எல்லா ஆசீர்வாதம் நிறைந்தவனாக காணப்படுகின்றான் என்று சொல்லி நாம் சிறிது சிந்தித்தோம் என்று சொன்னால் அது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக அமையும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகின்றேன். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றார். கர்த்தர் அவனை நோக்கி மோசேயை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்று சொல்லி கேட்கிறார். அவன் கோல் என்று சொல்கின்றான். ஒரு சாதாரண ஒரு கோலாகத்தான் காணப்படுகின்றது. ஆனால் அதிலே அதிகமான அங்கே தாளந்துகள் அதன் மூலமாக அவனுக்கு கொடுக்கப்பட்டதை அவன் அறியாதிருந்தான். மோசே இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துவதற்காக அங்கே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பார்வோனிடத்திலிருந்து பிடித்தெடுப்பதற்காக தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவனாக மாவீரனாக அங்கே காணப்படுகின்றான். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்து என்று சொன்னால் அங்கே ஒரு ஊமை கொடுக்கப்படும். நமக்கு நன்றாக தெரிந்த ஊமைதான். ஒருவன் 3 பேரை அழைத்து ஒருவனுக்கு 5 தாளந்துகள் 2 தாளந்துகள் 1 தாளந்து கொடுத்து அவரிடத்தில் கொடுக்கப்படுகின்றது. அந்த தாளந்து கதை நமக்கு நன்றாக தெரியும். 5 வாங்கினவன் அதை 10ஆக மாற்றுகின்றான், 2 வாங்கி 4ஆக மாற்றுகின்றான், 1 வாங்கினவன் அப்படியே கொண்டு வருகிறான். அப்படி என்று சொன்னால் கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்தினவன் அங்கே உயர்வாக அங்கே எண்ணப்படுகின்றான். தாளந்தை பயன்படுத்தாமல் இருந்தவன் அங்கே இருளுக்குள்ளாக தள்ளப்படுகின்றான் என்று சொல்லி பார்க்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தாளந்துகளை நாம் எப்படி பயன்படுத்தினால் அது தேவனுடைய நாம மகிமைப்படும் என்பதை நாம் அறிந்து அதன்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி இந்த காலை நேரத்தை நம்மை பார்த்து ஆவியானவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். 5 தாளந்தை கொடுத்தவன் 10ஆக மாற்றுகின்றான். ஆகவே நம்மிடத்தில் தாளந்துகள் அதிகமாக கொடுக்கப்பட்டால் அது தேவனுக்குள்ளாக அதை பயன்படுத்தி அது அதிகமாக அவருடைய நாமத்தினுடைய மகிமைக்காக அது பயன்படுத்தப்பட வேண்டும், அதை உயர்த்த வேண்டும், அதிகமாக நாம் அதற்காக செயல்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். அந்த தாளத்தின் மூலமாக அந்த கதையின் மூலமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த ஊமை அப்படித்தான் சொல்லுகின்றது. ஒரு தாளத்தை வாங்கின புதைத்து வைக்கிறான். நாமும் அப்படித்தான் சில நேரங்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தாளந்துகளை அறியாமல் புதைத்து வைக்கின்றவர்களாக காணப்படுகின்றோம். அதனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாக காணப்படுகின்றோம். ஆசீர்வாதனுடைய வாழ்க்கையில் இல்லையே, என்னால் எனக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி கதறுகிறவர்கள் உண்டு. காரணம் நீங்களும் நானும் தான். நம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட தாளந்துகளை பயன்படுத்தாமல் கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா தாளந்துகளையும் பயன்படுத்தி அதன் மூலம் உயர்வடைய வேண்டும் என்று சொல்லி கொடுக்கப்பட்ட தாளந்துகளை மறந்து போனவர்களாக, ஒருவேளை நினையாமல் அதை பயன்படுத்தாமல் வாழ்க்கையில் அநேக காரியங்களிலே நாம் அல்லலுறக்கூடிய சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்படுகின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, கொடுத்த தாளந்துகளை அறிந்து அதை பயன்படுத்துகிறவர்களாக கர்த்தருடைய நாமத்திற்காக, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்காக, அவர் நாமம் மகிமைப்படுவதற்காக நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தாளந்துகளை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். தாவீது சிறுவன் தான், ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அங்கே கோலியாத் அவனை வீழ்த்த முடியாது என்று சொல்லி அங்கே அவன் மிக கம்பீரமாக எல்லா உடைகளையும் அணிந்து அங்கே வாளோடு நின்று கொண்டிருக்கின்றான். அவனை எதிர்த்து போரிடுவதற்காக யாருமே அங்கே தயாராக இல்லை. பெலிஸ்தன் அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி யாரை தேர்ந்தெடுக்கின்றார்கள்? இந்த சிறியவனை ஆகிய தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இருந்த தாளந்து என்ன? வெறும் 5 கூழாங்கற்கள் ஒரு கவனம் தான் அவனிடத்தில் இருந்தது. அவனுடைய நம்பிக்கை அந்த தாளந்து அதன் மேலதான் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த தாளந்தை அவன் ஒழுங்காக பயன்படுத்தினான். மிகப்பெரிய பெலிஸ்தனாகிய கோலியாத்தை ஒரே கூழாங்கல்லை அடித்து வீழ்த்தி அவனை கொன்று போட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதன் மூலமாக பின் நாட்களில் அவன் தாவீது மிகப்பெரிய ஒரு அரசனாக அங்கே அவன் முடிசூட்டப்படுகின்றான். அவனுடைய தாளந்தை அவன் பயன்படுத்தினான். அவனுக்கு அந்த கல்லை வைத்து கூழாங்கற்களை வைத்து கவனை வைத்து அடிக்கக்கூடிய அந்த தாளந்து அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தாளந்தை சரியாக பயன்படுத்தியதன் நிமித்தமாக யாராலும் வீழ்த்த முடியாத அந்த கோலியாத்தை அவர் வீழ்த்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஒருவேளை உடைய வாழ்க்கையிலே உன்னுடைய பிரச்சனைகள் கோலியாத்தை போல் நின்று கொண்டிருந்தாலும்
நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை ஒரு வியாதி நமக்கு கோலியாத்தை போல் நின்று கொண்டிருந்தாலும் அதை எப்படி வீழ்த்துவது என்பதற்காக நமக்கு தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தகுந்த நேரத்திலே சரியான இடத்திலே நாம் அதை பயன்படுத்தினோம் என்று சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, அதை வீழ்த்துவதற்கு நம்மால் முடியும். அதற்காக தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். மேலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே யோவான் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்து என்று சொன்னால் மலை பிரசங்கத்தை பற்றி சொல்லப்பட இருக்கின்றது. அங்கே அவருடைய வார்த்தைகளை கேட்பது, உபதேசங்களை கேட்பதற்காக மக்கள் கூடி வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சீசர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், எப்படி கொடுக்க முடியும், இவ்வளவு இருக்கு, நம்மளுக்கு ஒன்றுமே இல்லையே, எங்கே போய் வாங்குவது என்று எல்லாம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சிறுவன் அவனிடத்தில் கொடுக்கப்பட்ட 5 அப்பம் 2 மீன்கள், அவனுக்காக கொடுக்கப்பட்ட அந்த தாளந்து, அவன் அதை சாப்பிடுவதற்காக அவன் எடுத்து வைத்திருக்கிறான். ஆண்டவராய் இயேசுவுடைய உபதேசத்தை கேட்பதற்காக வந்தவன் உணவுக்காக அதை கொண்டு வந்திருக்கின்றான். அங்கே இருப்பதை அறிந்து அங்கே சொல்லப்படுகின்றது, அதை எடுத்து கொடுக்கின்றார்கள். அத்துணை பேரும் பசியாரி அங்கே செல்கின்றார் என்று பார்க்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஒரு சிறுவனுடைய தாளந்து, அவன் ஒரு ஞானமாக தன்னுடைய சாப்பாட்டிற்காக எடுத்துக்கொண்டு வந்த அந்த 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வதிக்கப்பட்டு வந்திருந்த அத்தனை பேருக்கு உணவாக கொடுக்கப்பட்டது. எவ்வளவு மேலான காரியம்! ஒன்றுமில்லாமல் இருந்து ஒரு சிறுமையிலிருந்து உயர்வாக அதிகமான எண்ணிக்கையில் ஆசீர்வதிப்பதற்கு என் தேவனால் மாத்திரமே முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்று உயிரோடு இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய தாளந்துகளை நீங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். நீங்கள் தாளந்துகளை பயன்படுத்துவீர்கள் என்று சொன்னால் அதில் ஒரு பெருக்கமான ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். சிறுவனுடைய 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு மேலானவர்களை போஷித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நம்மை கொண்டு அவர் அநேக பேருக்கு ஆசீர்வாதமாக வைக்க அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய தாளந்துகளை அவருக்காக பயன்படுத்துவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். மேலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மோசேயை பற்றி நன்றாக தெரியும். உன்னுடைய கையிலே இருப்பது என்ன என்று சொல்லி கேட்கிறார். கோல் என்று சொல்கிறான். ஒருவேளை இந்த கோலினுடைய மகிமை அவனுக்கு தெரியாமல் இருந்திருக்கிறான். அது அவனுக்கு தாளந்தாக கொடுக்கப்பட்டது. யோசுவா அவனோடு கூட செல்கின்றான். அங்கே பார்வோன் கடினத்தின் நிமித்தமாக அநேக வாதைகளை அதன் மூலமாக உண்டு பண்ணுகின்றான். இஸ்ரேல் மக்களை அழைத்து வரை நமக்கு நன்றாக தெரிந்த விஷயம்தான். அங்கே கடலை அங்கே 2ஆக பிரிப்பதற்கு, இஸ்ரேல் மக்கள் தண்ணீரை கேட்கும் பொழுது அங்கே அடித்து பாறையில் அடித்து தண்ணீரை கொண்டு வருவதற்கு, எல்லா காரியத்திற்கும் இந்த கோல் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த கோல் அவனுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு தாளந்தாக காணப்படுகின்றது. அறியாமல் இருந்தால், ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அதனுடைய பயன்பாட்டு வரும் பொழுது அது எத்தனையான ஒரு மேன்மையான கோல் என்று சொல்லி அங்கே அவன் காணப்படுகின்றது. கையில் இருக்கிறது என்ன என்று சொல்லி கேட்டால், ஒருவேளை அவன் ஒரு நிராதரம் பெற்றவனாக, ஒருவேளை அவனுக்கு என்ன நம்மிடத்தில் இருக்கிறது, நாம் வழிநடத்த போகிறோமே, நம்மளால் எப்படி எந்த அதிசயங்களை செய்ய முடியும், என்ன செய்ய முடியும் என்று சொல்லி யோசித்தவனாக காணப்பட்டிருக்கலாம். ஆனால் அவனிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த கோலின் மூலமாக மிகுந்த அற்புதங்களை செய்து, அடையாளங்களை செய்து, இஸ்ரேல் மக்களை அழைத்து வரும் பொழுது அவரை வழிநடத்துவதற்காக அந்த செங்கடலை அதை அடித்து அதை 2ஆக பிளப்பதற்கும் அது பயன்படுத்தப்பட்டது. ஒருவேளை தண்ணீர் கேட்ட மாத்திரத்திலே அங்கே கண்மலையை அடித்து அங்கிருந்தும் தண்ணீர் கொடுக்கப்பட்டு எல்லா காரியங்களுக்கும் இந்த தாளந்து பயன்படுத்தப்பட்டது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையை ஒருவேளை வனாந்தரத்திலே வழிநடந்து வருகிறது போல நம்முடைய வாழ்க்கை காணப்படுகின்றதா? நம்முடைய தாளந்தத்திற்கு பயன்படுத்தப்பட வேண்டும். மோசே அதை பயன்படுத்தினார், இஸ்ரேல் மக்களை வழிநடத்தினார். அதன் மூலமாக பெரிய ஆசீர்வாதம் கானான் தேசத்துக்குள்ளாக மக்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை மேன்மையாக அமைய வேண்டும் என்று சொன்னார். தாளந்துகளை பயன்படுத்த வேண்டும். நமக்கு அநேக தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தாளந்துகளை பயன்படுத்தியவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தந்தையே, அருமையான இந்த காலை நேரத்திலே நீர் கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையிலே நீ ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்று சொல்லி நீ கற்றுக் கொடுத்திருக்க ஆண்டவரே. மோசேயை போல ஆண்டவரே, ஒரு சிறுவனை போல ஐயா, நாங்கள் கொடுக்கப்பட்ட தாளந்துகளை பயன்படுத்த எங்களுக்கு நீர் பலத்தை தாரும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை நீர் அதிகமாய் கொடுத்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் இரட்சகர் மீட்பருமாய் இயேசுவின் இன்ப நாமத்தில் கேட்கும் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.